வணக்கங்க. இன்றைக்கி மாடி தோட்டத்தில் எலுமிச்சையும் பச்சை மிளகாயும் அறுவடை பண்ணிக்கலாங்க. வாங்க முதல்ல எலுமிச்சங்காயை அறுவடை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பச்சை மிளகாயை அறுவடை பண்ணிக்கலாம். இந்த தடவை எலுமிச்சங்காய் நிறைய காய்ச்சிருக்குதுங்க. இது ஒரு நாட்டு மரம் தான். இதை நான் நிலத்தில் வைக்காமல் தொட்டிலேயே கொண்டு வந்து வச்சுட்டேங்க. இது காய்க்கிறதுக்கு 5-6 வருஷம் ஆகிடுச்சு. போன வருஷம் ஒரு 4 காய் காய்ச்சி, இந்த வருஷம் நிறையவே காய்ச்சிருக்குங்க. எலுமிச்சம்பழத்தை இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். ஊறுகாய் போடுறதுக்காக 10-15 எலுமிச்சம்பழத்துக்கு பக்கம் இருக்குது. இதில் காயும் இருக்குது. கொஞ்சம் எல்லாம் முகம் பழுத்துருச்சுங்க. இதுலேயே செடியிலேயே பழுக்கட்டுன்னு விட்டோம்னா கொஞ்சம் நாளாகுது. இதை நம்ம பறித்து கொண்டுட்டு போய் 2 நாள் வச்சுருந்தாவே நல்லாவே பழுத்துக்குங்க. அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வருஷம் எலுமிச்சம்பழம் எனக்கு நிறைய கிடச்சிருக்குதுங்க. இதுவே தொட்டியில் வளர்க்குறக்குன்னு எலுமிச்சம்பழ மரமெல்லாம் இருக்குதுங்க. அதை வாங்கி வச்சுருந்தோம்னா அது இன்னும் காய் நல்லா பெருசு பெருசாகவும் நிறைய கொத்து கொத்தாகவும் காய்க்குங்க. இது நம்ம கீழே நிலத்தில் வைக்கிறதுங்கிறதுனால நார்மலான அளவில் தான் இது காய்ச்சிருக்கு. இந்த அளவுக்கு எலுமிச்சம்பழம் கிடச்சிருக்குதுங்க. இப்போ இதுக்கு நான் என்ன உரம் கொடுக்குறேன்னு பார்க்கலாங்க. இது காய்கறி கழிவு உரம் தாங்க. நல்லா மக்கிடுச்சு. இது நம்ம செடிக்கு இப்போ நான் இதை தான் எல்லாம் போட்டுட்ருக்கிறேன். இதுவும் திரவ உரம், மீனமிலம் இது மட்டும்தாங்க நான் செடிக்கு யூஸ் பண்ணுறேன். மற்ற உரமெல்லாம் விலைக்கு வாங்குறதில்ல. மண்கலவை செய்யும்போது அந்த தொழு உரம் கொஞ்சம் கலந்து வைப்பேன். மற்றபடி காய்கறி கழிவு உரம் தான் நான் அதிகமாக செடிகளுக்கு வாரம் ஒருக்கா 10 நாளைக்கு ஒருக்கா இந்த மாதிரி மண்ணை கிளறி விட்டுட்டு 2 கை கொடுத்துட்டு திருப்பி மண்ணை மூடி விட்டுட்டு நம்ம தண்ணி கொடுத்துக்கலாங்க. இதுக்கு நான் இன்றைக்கி அரிசி பருப்பு கழுவின தண்ணி தாங்க விட போகிறேன். அந்த தண்ணி நான் அரிசி பருப்பு கழிஞ்சு தண்ணியை நல்லா ஒரு 4-5 நாள் புளிக்க வச்சுட்டேங்க. அதுக்குள்ளேயே வெங்காய சருகு, காய்கறி கழிவு எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இது 4-5 நாளுங்கும்போது நல்லா இந்த சத்து நல்லா இறங்கிடுங்க. இப்போ இதெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு இந்த தண்ணிக்குள்ளேயே கொஞ்சம் நல்ல தண்ணியும் கலந்து ஊற்றிக்கலாங்க. அப்படியே ஊற்றக்கூடாது. நல்ல தண்ணியும் கலந்து இதில் ஒரு 2 மக்கு ஊற்றிக்கலாங்க. இது ரொம்ப நல்ல உரங்க. இது கொடுத்தாவே போதும், நம்ம செடி நிறைய காய்க்கும். ஏன்னா கரெக்டாக வாரம் ஒருக்கா இதை நம்ம கொடுக்கணும். இப்போது பச்சை மிளகாயை அறுவடையை பார்த்துக்கலாங்க. இந்த பச்சை மிளகாய் செடி ஏற்கனவே எனக்கு நிறைய அறுவடை கொடுத்த செடி தாங்க. நான் அதில் அறுவடை வீடியோ கூட அதுலேயும் நான் போட்டிருக்கிறேன். ஏற்கனவே ஒன்று போட்டிருக்கிறேன். ஒரு ஃபஸ்ட் டைமும் 1/2 கிலோ பச்சை மிளகாய் கொடுத்ததுங்க. அதுக்கப்புறமா ஒரு நோய் தாக்குதல் இந்த செடி இலையெல்லாம் பழுத்து உதிர்ந்து போச்சுங்க. அதுக்கப்புறம் மீண்டும் நான் காய்கறி கழிவு உரம், அரிசி பருப்பு கழுவின தண்ணி, மீனமிலம் எல்லாம் போட்டு இதை நான் திருப்பி மறுபடி இப்போ அறுவடைக்கு செடியை கொண்டு வந்துட்டேங்க. இப்போ மீண்டும் எனக்கு இந்த அளவுக்கு பச்சை மிளகாய் அறுவடை கிடச்சிருக்கு. பச்சை மிளகாய் செடியெல்லாம் வீட்டில் ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற சமையலுக்கு வாங்குகிற வரமிளகாய் இருக்கிற விதையிலே போதுங்க. போட்டு விட்டால் செடி முளைக்கும். அதில் ஒரு நல்ல செடியாக எடுத்து பார்த்து நம்ம நட்டு வச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.